ஈஸி ஒன் பாட் ரெசிபி, ரைஸ் ரெசிபி ஒன்று, ஹெல்த்தியான மூங் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு ஒரு ரைஸ் ரெசிபி பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி. இது தேங்காய் பால் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப சூதிங்காக இருக்கும் வயிற்றுக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் சீரக சம்பா அரிசியும் மூங் ஸ்ப்ரவுட்ஸும் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். நான் சீரக சம்பா அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். நெய் எண்ணெய் சுட்ட உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும். இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரைஸுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வத்த மிளகா பொடியும் சேர்ப்போம். அதனால் பச்சை மிளகா குவான்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி சேருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா வதங்கி வரட்டும். இதில் வதங்கினதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுவும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் கூட வதங்கணும். இப்போது வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ட்ரை மசாலா, மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தனியா பொடி 1 டீஸ்பூன். அப்புறமா இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் சேர்த்து இந்த ட்ரை மசாலா ரா ஸ்மெல்லு போகிற மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1-2 நிமிஷம் அது நல்லா குக் ஆகட்டும். இந்த ரெசிபிக்கு நான் சொன்னேன் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன்னு. நீங்கள் எடுக்கிற அரிசி அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் 1 கப்பு சீரக சம்பா எடுத்திருக்கேன். 2 தண்ணி விடுற இடத்துல 1 டம்ளர் தேங்காய் பால், அதுக்கப்புறம் 1 டம்ளர் நார்மல் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ 2 டம்ளர் திக்கு பால், தண்ணி பால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே இது தான். அப்புறமா இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி சேர்த்துட்டுருக்கேன். இது கொஞ்சம் கொதி வந்தாச்சு. இப்போது ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் என்ன ரைஸ் சேர்க்கணுமோ அந்த வெரைட்டி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இப்போது ஒரு 2-3 கைப்பிடி இந்த மூங்கு ஸ்ப்ரவுட்ஸு சேர்க்குறேன். ரொம்ப ஹெல்த்தி, எல்லாருக்கும் தெரியும்.
மூங் ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடிடலாம். நார்மலாக நீங்கள் ரைஸுக்கு எப்படி எவ்வளவு சவுண்டு உங்களோட வழக்கமோ அது பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டீமெல்லாம் அடங்கியாச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். ரைஸு சூப்பராக குக்காகி வந்திருக்கு. இதை கொஞ்சமாக லைட்டாக கலந்து விடலாம். பாருங்க, ரைஸு சூப்பராக ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த ரைஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸி ஒன் பாட் ரெசிபி, ஹெல்த்தி ரெசிபி. பசங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப மசாலாலாம் சேர்க்காத ஒரு ரெசிபி. இது சூப்பராக ரெடி ஆகிடுத்து. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுலேயே எல்லா நியூட்ரிஷன் இது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சிம்பிளான ஒரு ரைத்தா இருந்தால் போதும். இதுக்கு நான் ஒரு சிம்பிள் வெள்ளரிக்காய் ரைத்தா பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் சிப்ஸு இல்லை வேறு ரைத்தா எதுனோடையும் இதை பேர் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. என்னோடய சேனல் B2 Cooks சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் கமெண்ட்டு இருந்தால் அதையும் எனக்கு போடுங்க. தேங்க்யூ.